मेरा चैन वैन सब उजड़ा கிடுதா 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 தா 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 தா. இது வந்து குழந்தைகளை ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இல்லை அதிகமாக ஸ்வீட் சாப்பிடாம வச்சுக்கிறதுக்கு பயமுறுத்துறதுக்கு ஒரு நல்ல டெக்னிக் தான். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி வயிற்றில் பூச்சி வர்றதுக்கு முக்கியமான ரீசன் வந்து ஸ்வீட் சாப்பிட்றது கிடையாது. முக்கியமான ரீசன் வந்து கை கழுவாமல் சாப்பிட்றது. சாப்பிட்றதுக்கு முன்னே சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும். ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வேறு எதையும் தொடாமல் டேரெக்டாக சாப்பிட ஆரம்பிச்சிடணும். அந்த மாதிரி அப்புறம் டாய்லெட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்கிறது. அப்புறம் அண்டர் குக்டு ஃபுட்ஸ் இல்லாட்டி சரியான குக் பண்ணாத ஃபுட்ஸை வந்து சாப்பிட்றது, பழங்கள்லாம் கழுவாமல் சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களால தான் வயிற்றில் பூச்சி வரும். அது மட்டும் இல்லாமல் தண்ணியும் சுத்திகரிக்கப்படாத தண்ணி நம்ம குடித்தாலும் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. வயிற்றில் பூச்சி வர வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்களுக்கு நகத்தை கட் பண்ணணும். நெயில் ஹைஜீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க விளையாடுறப்ப பொருட்கள் எடுக்கிறப்ப அந்த மாதிரி நம்ம அந்த புழுக்களோட முட்டைகள் வந்து அங்கங்கே இருக்கும், மண்ணில் இருக்கும், பொருள் இருக்கும். அது வந்து நகத்தை படிச்சுட்டு சாப்பிட்றப்ப அது உணவு வயிற்றுக்குள்ள போகும். ஸோ இந்த மாதிரியுமே பூச்சி வரும். அது மட்டும் இல்லாமல் வெறுங்காலில் நடக்கிறது. வெறுங்காலில் நடக்கிறப்ப அந்த ஹூப் வார்ம்ஸ், அதாவது நம்ம பீன்வார்ம் கூட சொல்லுவோம், அது வந்து அந்த கால் வழியாக உள்ளே போயிட்டு நம்ம வந்து குடலுக்கு அல்டிமேட்டாக குடலுக்கு போய் அது இன்ஃபெக்ஷனை கிரியேட் பண்ணும். அதனால் முக்கியமாக மழைக்காலங்கள் நடக்கிறது. ஏன்னா அந்த மழைக்காலங்களில் தண்ணி ஓட்டத்தில் அந்த புழுக்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமும் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு உண்டு. ஸோ இது எல்லாமே மைண்டில் வச்சுக்கணும்.